பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு 2026 காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர், ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்குது மக்களே? ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், மேலும் பார்த்திங்கன்னா சேர என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் இந்த 2025 டிசிசி நியமனத்துடைய பெண்டிங் லிஸ்ட்டு. ஸோ 2025 டிசிசியில் நியமனங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 25,000 பேர் பார்த்திங்கன்னா எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகம் இந்த 2026 இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எல்லாமே இருப்போம். சென்ற ஆண்டில் 3,274 பேர் டிசிசியில் எடுத்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு 850 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் போடவே இல்லை. ஸோ அந்த 850 பேருக்குமே பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 850 பேருக்கு எப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் கிளாரிட்டி பண்ணலை அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்தில் தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் திடீர் உயர்வு. ஸோ 30 ரூபா கட்டணத்தை பார்த்திங்கன்னா 35 ரூபாயாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுவும் போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கிற இடத்துல இது நடந்திருக்கு. இந்த பேருந்துடைய உரிமத்தை அவர் ரத்து செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது இன்னும் தெரியலை. ஏன்னா ஒரு மக்களை ஏமாற்றுறாங்க. தனியார் பேருந்து நிலையங்கள் பேருந்துகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுனால அமைச்சர் அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இது மாதிரி நடக்குது. போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலே இது நடக்குது. இதற்குண்டான ஒரு சுச்சுவேஷனை அவர் அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவாரா, இல்லை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முறையாக வழிநடத்தப்படுமா, போக்குவரத்து கழகம் சீரமைக்கப்படுமா அப்படின்றது இன்னமும் நமக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஸோ 2025 ஸோ கிட்டத்தட்ட 2025 டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த 3,274 பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க டிசிசியில் நேமெல்லாம் எடுக்கலான்ட்டு. அதில் 2,500 பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா போஸ்டிங்லையும் இருக்காங்க. மீதி இருக்கிற 850 பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடவே இல்லை. அவங்களுக்கு எப்போ போடுவோம் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஆண்டு ஜனவரிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்ன்ட்டு. ஆனால் வந்த பாடலை. ஸோ போக்குவரத்து கழகம் அவ்வளோதான். இனிமேல் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எடுப்பாங்களா இல்லையான்றது தெரியப்படுத்தலைங்க. ஸோ விரைவில் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியிடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்கள் அணுகி உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்று தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எளிமையாக நீங்கள் பெற்றுக்கலாம் இந்த டிஎல். ஆனால் அந்த கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்று அதை காண்பித்து தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் பெற இயலும். இல்லைனா உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் வராதுங்க. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.